ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சுலபமாக செய்யக்கூடிய ஒரே குழம்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம். உடச்ச முட்டை குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 3 பழுத்த தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 4 கூட எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும், அதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, ஆனால் நம்மளோட குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10-12 போல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு, ஜீரகம், ஒரு 5 போல் கிராம்பு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்மளுடைய குழம்பு இதிலே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம், ஆனால் தண்ணி கொஞ்சம் அந்த தண்ணி பதத்தில் தான் இருக்கணும். ரொம்பவும் நம்ம கிரேவி செய்கிற மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம முட்டைலாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் குழம்பு குடிக்கும். அப்புறம் ரொம்ப திக்காயிடும், நமக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு குழம்பு கிடைக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த சோம்பு, ஜீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். கொதித்த உடனே நம்ம முட்டையை சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த பச்சை வாசனை அப்படியே குழம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தாளிப்புக்கு சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதோடு நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். பாருங்கள், நல்லாவே எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை பொத்து ஊற்றிக்க போகிறேன். இப்போது நம்ம ஃப்ளேமை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி உடச்ச முட்டை குழம்போ இல்லை முட்டை கிரேவி ஏதாச்சும் தொக்கு செய்கிறோம் அப்படின்னா வேறு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி பார்த்துட்டு கெட்டு போயிருக்கா நல்ல முட்டையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா குழம்புல சேர்க்குறது எப்போதுமே நல்லது. ஏன்னா ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் ஃபுல் குழம்புமே கெடுத்துரும். இப்போ நான் இன்றைக்கி இந்த குழம்புல நான் ஒரு 6 முட்டை சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்த்த இந்த அளவுக்கு ஒரு 7-8 முட்டை கூட நம்ம சேர்க்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிக ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க. சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா குழம்பெல்லாம் குடிச்சிட்டு முட்டை இந்த அளவுக்கு மாறி இருக்கும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு நார்மலாக நம்ம முட்டை வேக வச்சு சேர்க்குறத விட உடச்ச முட்டை சேர்க்குறோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கிண்டி கொடுக்காமல் அலங்காமல் எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.